குட் மார்னிங் காய்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வீக்லியோட ஜோன்ஸ் வந்து மேக் பண்ணுறதுல சம் பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, சம் பீப்புள்ஸ் வந்து ராங்காக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வீக்லி ஜோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் அட் த மணி. அதாவது ரேண்டம் அட் த மணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரைடே க்ளோசிங்கை வச்சு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட வேல்யூ எது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு 24,350 தான் நம்மளுக்கு நியரஸ்ட் க்ளோஸு, ஆனால் 400 தான் காலுக்கும் புட்டுக்கும் நியரஸ்ட் வேல்யூ கம்மியாக இருக்குது. அதனால் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அட் த மணி வச்சு மினிமம் மேக்ஸிமமே ஃபைன் பண்ணுவோம். பட் வீக்லி ஜோனுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அதிலேருந்து 100 பாயிண்ட்ஸு 100 பாயிண்ட்ஸ்னால் இங்கேருந்து பின்னாடி ஒரு 100 முன்னாடி ஒரு 100 அப்படி கிடையாது. 24,367 அப்படிங்கிறது இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ அட் த மணி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று கிடையவே நம்மளால் க்ரியேட் பண்ணக்கூடியது தான். டே சார்ட்டுக்கு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எது லோவாக இருக்கோ அதை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கிடுவோம். இதில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 367 அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னா, கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது 24,300 புட் ஆப்ஷன் 24,400 நான் அஜீவ் பண்ணிக்கிறேன். அட் த மணி மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதனால் 24,300 400 எடுத்துக்கிட்டு இங்கே 24,300 கால் ப்ளஸ் புட்டு, தென் இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஆட் பண்ணுற வழி மட்டும் போதுமானது. இதோட மினிமம் ரேஞ்சஸ் தனியாக மேக்ஸிமம் ரேஞ்சஸ் தனியாக தேவையில்லை. காலும் புட்டையும் ஆட் பண்ணி தென் இது கூட ஆட் தென் மைனஸ் பண்ணிங்கன்னா 2 லைன் கிடைக்கும். அதே போல் 24,000 கால் ப்ளஸ் புட்டு சேர்த்து ஆட் தென் மைனஸ் பண்ணி அடுத்த 2 வேல்யூ கிடைக்கும். இவ்வளோ தான். மினிமம் ரேஞ்சஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீக்லிக்கு கண்டே பிடிக்க மாட்டோம், தேவையும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், 2 விதமான லெவல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த லெவல்ஸ்குள்ளே வரும்போதே நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வரும்போது ஹெட்ஜ் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸாக மாறட்டும். அப்போ எடுத்திங்கன்னா நல்ல ஒரு குயிக் மூவ்னும் கிடைக்கும். அப்போ ஒரு ஹெட்ஜிங் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பரவாயில்ல, நான் அக்ரெசிவ் ட்ரேடர் தான், இந்த 100 பாயிண்ட் ஸ்டாப்லஸ் நான் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்படி தான் எடுக்கணும், ஓகேங்களா? இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அகைன் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்கு ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய மார்னிங் லெவல்ஸ், ஓகேங்களா? அது வந்து கால்ஸோ டிப்ஸோ கிடையாது, மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பேசியிருப்போம். ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றில் தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிறது யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து 89 அப்படிங்கிறது பெர் மந்த்து, ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுக்கான டேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சில்வர் மெம்பர் டெய்லி நம்ம மார்னிங் லெவல்ஸ் வந்து அதில் கொடுத்துருவோம். தென் 299 இருக்கும். இது வந்து சம் ஸ்விங் ஸ்டாக் செலெக்ஷனோட வீடியோவும், ஆஃப்டர் தட் வீக்லியோட பைசல் ஜோன் எங்கே அப்படிங்கிறது மாதிரி அதில் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுமே தவிர டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கிடையாது. அதில் அங்கே வந்தால் நம்மளுக்கு கால்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவாக கிடையாது. ஜஸ்ட் இது மாதிரி ஒரு மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸ் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வரலாம். இப்போது நம்ம மார்னிங் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்டு மைனர் ட்ரெண்டுன்னு 2 நோட்டிஃபை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டார்க் ரெட்டு மேஜராகவும் தென் ஒரு தின் பிளாக் வந்து மைனர் ட்ரெண்டாகவும் நம்ம மீன் பண்ணியிருக்கோம். ஏன் இது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்ணால் 5 மினிட்ஸில் ஒரு ஹை பிரேக் அவுட் மேஜர் ட்ரெண்டில், அஸ் வெல் அஸ் நம்மளுடைய மைனர் ட்ரெண்ட்லேயும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டு. அதனால் செல்லிங்கை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்குமா நீங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? ஓகே, அதே போல் கீழே வந்திருக்கா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஆஃப்டர் தட் நேற்று யாரெல்லாம் வெபினார் அட்டன் பண்ணாங்களோ இல்லை யூடியூப்பில் வெபினார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ப்ளேஸை வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ வீடியோ பார்க்காதாங்க போய் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துவாங்க, ஆஃப்டர் உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 24,350 325 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. இதுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா 24,022 தென் 200 ரேஞ்சஸ்க்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேளை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக கீழே போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஆனால் பிரேக் அவுட் நடக்கலை. தென் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 24,450 to 400 போயிடும். இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக ஃபார்ம் ஆயிரும் சொல்லியிருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த ரேஞ்சில் 11:15 போனது 2:45 வரைக்கும். அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸஸில்
மார்க்கெட் கிட்டத்தட்ட 3 hours 35 minutesங்க. அதாவது ஒரு ஆஃப்னு சொல்லலாம். அதாவது 6 hours நடக்கிற மார்க்கெட்டோட டியூரேஷனில் ஒரு ஆஃப் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கான், அதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்திருக்கான். ஏன் ப்ரோ இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த பிளேசஸ்க்குள்ளே மார்க்கெட்டை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட டெசிஷன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு மேலே ஃபர்தராக போனால் தான் அவங்களுக்கு அப்ரேலிங்கிறத கொடுத்துருக்கோம். ஃபர்தராக போயிடுச்சு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்போ ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் அப்படிங்கிறது உங்களோட என்ட்ரி பாயிண்ட் கிடையாது. புல் பேக் சுட் பி அவர் ட்ரேடு. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி எங்கெல்லாம் இருந்துச்சு, எப்படி இந்த என்ட்ரி பிடிச்சிருக்கலாம், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது என்னோடய என்ட்ரிஸ் கிடையாது. மார்க்கெட்டோட இன்றைக்கோட ப்ராபபிலிட்டிஸ் எங்கே நம்ம மார்னிங் கொடுத்துருந்தது ஈவினிங் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை பிரேக் அவுட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போட்டு இந்த பிளேசஸ் அதாவது 0.5 to 0.68ங்கிறதுக்கு வந்தால் ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா 80% இந்த மினிமம் ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் சூட்டப் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மினிமம் ரேஞ்சஸ் சொல்லலாம். ஏன் எக்ஸாக்டாக இங்கேருந்து மார்க்கெட் சூட்டப் ஆகிருக்கணும் அப்படிங்கிற கொஷின் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். மார்னிங் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இது லாஸ்ட்டாக கிடச்ச ஹை, இது ஒரு லோ. கரெக்டுங்களா? ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டு மைனர் ஸ்ட்ரக்சரில். இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சரில் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாகவே ஃபிப் ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஹை அண்ட் லோ மேக் பண்ணிக்கலாம். இந்த ஹை அண்ட் லோக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபிப் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் டேப் பண்ண பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 0.5 to 0.69 கோல்டன் ரேஷியோ. அப்போ இந்த பிளேஸில் வந்துச்சுன்னா ஒரு பேஸ் பிரேக் அவுட்டுங்கிறது நம்மளுக்கான என்ட்ரிங்கிறது நேற்றோட வெபினாரோட நம்ம பேசியிருந்தோம். அதே போல் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், 2 கேண்டில் சிங்கிள் கேண்டில் இன்சைட் கன்சால்டேஷன், கிட்டத்தட்ட ஒரு பேஸ் 2னே சொல்லலாம் நம்ம இதை. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருந்து என்ன பண்ணால் ஒரு பிரேக் அவுட் கேண்டிலுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல அப்படின்னா, மார்க்கெட் நல்ல விதமான ஒரு ட்ராப்பு, ஒரு பேஸு, தென் பிரேக் அவுட்டு கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணோம், மார்க்கெட் கண்டிப்பாக ரேலி ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ரேலியை பிடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயே உங்களுக்கு கொடுத்துட்டான். லிட்டரலி ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பாயிண்ட், இது கீழே ஸ்டாப் லாஸஸ், டார்கெட் சுட் பியே இந்த இடம். இந்த பிளேசஸை நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மினிமம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம மார்னிங் சொன்னது தான், கண்டிப்பாக எடுத்து இங்கே போயிருங்கிறது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. அப்போ இன்றைக்கோட ப்ராபபிலிட்டிங்கிறது 1 2. சரி, ஃபஸ்ட் எடுத்து ஒன்று சொன்னோமே 24,350 325 கீழே இருந்துச்சுன்னா கீழே வரைக்கும் போகணும். அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயந்தான். ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் லாங் பாடி கேண்டிலாக ஃபார்ம் ஆகும்போது அதோட லோ டு ஹை ஆர் ஹை டு லோ அஸ் பர் கேண்டில் ஸ்டிக்கோட கலரை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மேக் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 15 minutes நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் தட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ட்ராப் ஆனாங்க. ஈவன் 1 minute இன்னுமே உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். தெரியுதுங்களா? ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் நம்மளோட ஒரு ரேஞ்சஸ்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபிபனாச்சி, செகண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் பேஸ் பிரேக் அவுட், தேர்ட் ஆல்சோ நம்மளோட செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிளேசஸ்க்குள்ளே போகும்போது இங்கே தான் போகுங்கிறது தெரியும். ஓகேங்களா? அப்போ எங்கப்பா நம்மளுக்கு இன்றைக்கி ஆர்டர் பேக் என்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக அது ஒன்று இருக்குது. எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேர்டு தான், ஒரு மார்க்கெட் ஒரு ஹை பிரேக் அவுட் அப்படின்னு பண்ணாலே கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுக்கும். அப்போ இந்த பிளேசஸில் இது ஒரு ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட்டு, தென் இது ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆனால். ஓகேங்களா? இந்த ஹை பிரேக் அவுட்னால இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்லாம் மார்க்கெட் கவர் பண்ணால் நம்ம 1 minute ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்போவுமே 1 minute என்ன விதமான ஒரு செட்டப் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் செட்டப்பு. இதனால் இது எனக்கு ஹை வீக் ஆர்டர் பிளாக், இங்கிறது மார்க்கெட் ட்ராவல் டவுன் சைடு அன்டில் இந்த ஒரு இம்பேலன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டவுன் சைடுக்கான டிஸ்கவுண்ட் பேஸ் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம். பட் இது வந்து 50-50 சான்சஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா என்ட்ரி எக்ஸிட் சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஓபி இல்லை, ப்ராப்பரான ஃபஸ்ட் டைம் லோ கூட பிரேக் அவுட் ஆகலை. அதனால் இந்த என்ட்ரி ஒரு 50-50 சான்சஸ் தான் நான் மீன் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த என்ட்ரி மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ப்ராப்பரான செல் என்ட்ரி. இது வந்து
ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ட்ரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் வந்து நமக்கு இப்படி தான் ப்ராபபிலிட்டிஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடு. இது பேஸ் பிரேக் அவுட் செகண்ட் ட்ரேட் சூப்பர். இது தேர்டு கன்சால்டேஷன் ஆல்சோ பேஸ் பிரேக் அவுட் மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? தென் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்க போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க இது என்ன செட்டப்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.